ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருவேல மரங்களை அழித்து 40 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து இயற்கை விவசாயத்தில் அசத்தும் விவசாயியை பலரும் பாராட்டி வருகின்றனர். பரமக்குடி அருகே போகலூர் கிராமத்தில் 30 ஏக்கர் தரிசு நிலங்கள் முழுவதும் கருவேல மரங்கள் அடர்ந்து விவசாயத்திற்கு பயனற்றதாக இருந்தது. அங்கிருந்த கருவேல மரங்களை அகற்றிய விவசாயி ஞானப்பிரகாஷ் இந்த ஆண்டு சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் மழைநீரை மட்டும் வைத்து இயற்கையான முறையில் விவசாயம் செய்து சாதித்துள்ளார். தற்போது கருப்பு கவுனி, சீரக சம்பா, தங்க சம்பா, பூங்கார், 60ஆம் குருவை உள்ளிட்ட 9 ரக பயிர்களை தூவுதல் முறையில் விவசாயம் செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டு சுமார் 300 மூட்டை நெல் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீரில்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 3வது ஆண்டாக 40 ஏக்கரில் நெல் பயிர் வச்சுருக்கோம். முதல் ஆண்டு 10 ஏக்கரில் 45 மூட்டை மழையை பொழிய வச்சு நெல்லை முளைக்க வச்சு விளைய வச்சு அறுத்தோம். 2ஆம் ஆண்டு 25 ஏக்கரில் 166 மூட்டை 66 கிலோ மூட்டை அறுத்தோம். அடுத்ததாக இந்த ஆண்டு 40 ஏக்கரில் போட்டிருக்கோம். முழுவதுமே மழைநீரில் மட்டுமே விளைய வைக்கிறோம். மழைநீரை உருவாக்க முடியும்னு உலகத்துக்கு நிரூபிக்கிற முகமாகவும், நிலத்தில் வளர்த்த தனி மனிதனும் உருவாக்கிக்கலாம், எவ்விதமான இடுபொருளும் இல்லாமல், ஆட்கள் செலவு இல்லாமல் வீசி எறிஞ்சால் நெல் முளைச்சிரும், விளைஞ்சிரும். ஆள் கிடையாது, ஆள் செலவு கிடையாது. வீசி எறிஞ்சால் முளைச்சிரும், நெல் விளைஞ்சிரும், அறுவடை. விதைச்சா அடுத்தது அறுக்க தான் வரும். அது போலவே நடவுன்னா அடுத்தது அறுவடை மட்டும்தான். இப்படி வேளாண்மை இருந்தால் தாங்க உலகம் பூரா உள்ள சாப்பிட்றவங்களும் சரி, பயிர் வைக்கிறவங்களும் சரி, ஒவ்வொரு தனி மனுஷனும் பாதுகாப்பான உணவை தனக்கும் உருவாக்க முடியும், எல்லாருக்கும் உருவாக்கி கொடுக்கவும் முடியும். எந்த ஒரு மனிதனும் வேளாண்மைக்கு உள்ளே வரலாம்.